வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நூக்கல் கேரட் ரெண்டுத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரை வந்து பண்ண போகிறோம். இந்த நூக்கல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதிலே போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் தான் வந்து தாளிச்சிட்டு போகிறேன். ஸோ இன்னத்துக்குன்னா நம்மளுக்கு வந்து கேஸும் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நூக்கல் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அதுவும் வந்து சீக்கிரமாக வந்து வெந்துடும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் பண்ணுறேன். ஸோ ப்ரொசீஜர் வந்து பார்க்கலாம். ஆயில் போட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், ஆனியன் ஸோ பூண்டு வந்து போட்டுக்கலாம். பூண்டு போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து வதக்கிட்டு நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸோ நூக்கல் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு வதக்கிக்கலாம். ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பெருங்காயம் வந்து போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி வந்து விட்டுக்கணும். ஸோ தண்ணி விட்டுக்கிட்டு ஸோ பார்த்திங்கன்னா வேக வச்சுக்கலாம். பிகாஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா நூக்கல் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்கு. ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கினேன். ஸோ 3 விசில் வரைக்கும் நம்ம வந்து விட்டுக்கிட்டு அப்புறம் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். வந்து கேரட்டு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நூக்கல் வந்து போட்டு ஃப்ரை பண்ணிருக்காங்க. அது வந்து குக்கர் விசில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தண்ணி இருக்குது. கொஞ்ச நேரம் வந்து விட்டோம். உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து சூப்பராக வந்து நல்லா வந்து பாயில் ஆகிடும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதினா சட்னி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸி, சூப்பராக இருக்கும். இது தோசைக்கு, சட்னிக்கு, அதான் தோசைக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போடணும். ஆயில் வந்து நல்லா காய்டும். காஞ்சி போட்டு நம்ம வந்து பச்சை வெங்காயம், மிளகாய் ரெடி லைட்டாக வந்து போட்டுக்கலாம். இது வந்து டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். கடலைப்பருப்பு கூட போட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எனக்கு உளுத்தம்பருப்பு வந்து பிடிக்கும். ஸோ அதுதான் வந்து உளுத்தம்பருப்பு வந்து போட்டுருவேன். நல்லா வதங்கிட்டோம். ஸோ பூண்டு வந்து போட்டுக்கலாம். பூண்டு போட்டு நல்லா வந்து வதங்கிட்டோம். மேக்ஸிமம் வந்து வதங்கில டமாட்டா வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிட்டுக்கலாம். ஸோ நல்லா வதங்கின பிறகு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வதங்கி வச்சுட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதினாவை அலசி வச்சு புதினாவை வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாகு தான் நிறையா இருக்கும். வதங்கிட்டு ரொம்ப கம்மியாக தான் ஆகும். ஸோ நல்லா வந்து கொஞ்ச நேரம் வந்து வதங்கிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா வதங்கிடும். பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக வந்து நல்லா வந்து வதங்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து வச்சுருங்க. இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தோசைக்கு தான் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். வந்து இப்போ வந்து வதங்கிட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து வதங்கிச்சு. ஸோ நல்லா வதங்கிட்டு பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்துச்சுன்னா போதும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இவ்வளோ வதங்கினது வந்து போதும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஸ்டீமில் இருந்த பிறகு நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான புதினா சட்னி வந்து ரெடி ஆகிடும். கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு அப்படியே வந்து ஸ்டீம் பண்ணி வச்சிடுறேன். ஸோ அதை என்ன ஆகும்னா அது வந்து உப்பு வந்து கரைஞ்சிடும். நம்மளுக்கு டேஸ்ட் வந்து நல்லா. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் கழிஞ்சுன்னா ஸ்டீம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்னியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா வந்து வதங்கிட்டு ஆறிடுச்சு. இதை மிக்சியில் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டுருக்கேன். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிடலாம் இது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து மிக்சியில் வந்து ஸோ ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து தாளிப்பாங்க.
மிக்சியில் போட்டு ஸோ பர்ஃபெக்டான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இது வந்து தாளிக்க மாட்டேன். ஸோ அப்படியே வந்து சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஷ்.